எல்னினோ தொடர்பாக மத்திய அமைச்சகங்களுக்கு பிரதமர் அலுவலகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள்? அதாவது நாட்டில் விவசாயத்திற்கு தேவையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் போதுமான இருப்பை உறுதி செய்வதற்கு மாநில அரசுகளோடு நெருக்கமாக இணைந்து செயல்படுமாறு அனைத்து அமைச்சகங்களுக்கும் பிரதமர் அலுவலகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை பிறப்பித்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த ஆண்டு நாட்டில் எல்னினோவினுடைய தாக்கம் இருக்கும் என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. எல்னினோ என்பது மழைப்பொழிவு குறைவாக இருக்கும், வெப்பத்தினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கும், நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைப்பொழிவு குறைவாக இருப்பதால் விவசாயம் பாதிக்கப்படும், உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படும் என்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த எல்னினோவால் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் மற்றும் ஆய்வுகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் விவசாயத்திற்கு தேவையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இருப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளோடு நெருக்கமாக இணைந்து பணியாற்றுமாறு அனைத்து அமைச்சகங்களுக்கும் பிரதமர் அலுவலகம் இந்த உயர்மட்ட உத்தரவை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் வேளாண்மை, மின்சாரம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், பொருளாதார விவகாரங்கள், நுகர்வோர் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக எல்னினோ நிகழ்வால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு அமைச்சகங்களால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவான ஆய்வு செய்யப்பட்டது. உருவாகும் சூழலை உன்னிப்பாக கண்காணிக்கவும் விவசாயம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் நுண் மற்றும் உள்ளூர் அளவிலான யுக்திகளை கையாளுமாறு அமைச்சகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரிகள் ஜூன் மற்றும் ஜூலை 7ஆம் தேதி, அதாவது இன்றைய தேதி வரையிலான ஒட்டுமொத்த மழைப்பொழிவு குறித்த நிலவரத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது எல்னினோவினுடைய காரணமாக வறட்சி நிலவும், மழைப்பொழிவு கணிசமாக குறையும் என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் எல்னினோ இருப்பதாலேயே மழைப்பொழிவு குறையும் என்று நாம் கூற முடியாது, அதற்கான சாத்தியம் பெருமளவு இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பருவமழை 10 நாட்கள் தாமதமாக தொடங்கி இருப்பதாகவும், இருந்தாலும் ஜூலை முதல் வாரத்தில் இயல்பை விட அதிகமான பருவமழை பெய்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பலவீனமானது முதல் மிதமான எல்னினோ இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், பருவமழை காலத்தில் 30% அதிகமான மழை ஜூலை மாதத்தில் பெய்வதால் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்னினோ ஆண்டை பொறுத்தவரை இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு ஏற்பட வேண்டும் என்று எந்த விதமான கட்டாயமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களில் நிலவும் சூழலை கண்காணித்து வருவதாகவும், தற்போதைய நிலையில் நிலைமை சீராக இருப்பதாகவும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நிலை குறித்தும் நீர்வளத்துறை இந்த கூட்டத்திலே முக்கியமான தரவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழல் சீராக இருந்தாலும் பருவ காலம் முழுவதும் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சூழலை தொடர்ந்து கண்காணிக்கவும், தேவைப்படும் போது தீர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் பருவமழை அல்லது தாமதமான பருவமழையின் தாக்கத்தை மாநிலங்களோடு ஒருங்கிணைந்து மதிப்பிடவும் பிரதமர் அலுவலகம் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.